தாழ்ச்சியால் உயர்ந்தவர். அன்பார்ந்தவர்களே, உலக புகழ்பெற்ற இயற்பியல் அறிவியலரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் தான் கண்டுபிடித்த சார்பியல் கோட்பாடு பற்றி பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வகுப்புகள் நடத்தி வந்தார். ஒரு நாள் அவருடைய வாகன ஓட்டுநர் அவரிடம், ஐயா, நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் சார்பியல் கோட்பாட்டை பற்றி வகுப்புகள் நடத்தி வருவதால் உங்களோடு வருகின்ற எனக்கு அது மனப்பாடமாகிவிட்டது. இப்பொழுது என்னால் அந்த சார்பியல் கோட்பாட்டை மனப்பாடமாக சொல்ல முடியும் என்று சொன்னார். உடனே ஐன்ஸ்டைன், அப்படியா, மிகவும் மகிழ்ச்சி. இன்று நான் இந்த சார்பியல் கோட்பாடு பற்றி பல்கலைக்கழகம் ஒன்றில் பாடம் நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்கள் என்னை இதுவரை பார்த்தது கிடையாது. அதனால் நீ என்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு சார்பியல் கோட்பாட்டை பற்றி பாடம் எடு. நான் உன்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு பின்னால் அமர்ந்து நீ சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். அதன்படி அந்த பல்கலைக்கழகத்தில் ஐன்ஸ்டைன் அவர்களின் வாகன ஓட்டுநர் சார்பியல் கோட்பாடு குறித்து வகுப்பெடுக்க தொடங்கினார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களோ அனைவரோடும் அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருடைய வாகன ஓட்டுநர் சிறிது கூட பிசுறு இல்லாமல் அவர் பாடம் எடுப்பது போல அப்படியே பாடம் எடுத்தார். அந்த வாகன ஓட்டுநர் பாடம் எடுத்து முடித்ததும் கேள்வி நேரம் வந்தது. அப்பொழுது அவையிலிருந்து ஒருவர் எழுந்து அவரிடம் சார்பியல் கோட்பாட்டை பற்றி மிகவும் கடினமான கேள்வி ஒன்றை கேட்டார். தன்னிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டதும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களின் உடையில் இருந்த வாகன ஓட்டுநர் சிறிதும் பதற்றமடையாமல் தன்னிடம் கேள்வி கேட்டவரிடம், இது ஒரு சாதாரண கேள்வி, இக்கேள்விக்கான பதிலை என்னுடைய வாகன ஓட்டுநரே சொல்லுவார் என்று கூறி அவரை சுட்டிக்காட்டினார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் மிகவும் தாழ்ச்சியோடு அந்த கேள்விக்கு விடையளித்தார். அன்பார்ந்தவர்களே, தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம். பணிவு வேண்டும், ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும், ஆனால் தலைகணம் இருக்கக்கூடாது. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமன்று, மாறாக உயர்ந்த பண்பின் சின்னம். நம்மிடம் பணிவு இருந்தால் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் நம்மை ஒன்றும் செய்யாது. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.